நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற அடுப்பு வந்து பார்பிக் ஸ்டவ். நம்ம கம்பெனியில் ரெடி பண்ண அடுப்பு தான். நம்ம வீட்டு யூஸ்க்காக வந்து நம்ம ரெடி பண்ணோம். இப்போ நார்மலாக பார்பிக் அடுப்புனாலே நம்ம சாக்கோல் போட்டு ரெடி பண்ணுறது தான், கறி கொட்ட போகிறது. அது கங்கு ஃபயர் ஆகிறதுக்கு நம்ம விசிறி வச்சு விசிறிக்கிட்டு இருப்போம், ஒரு அட்டை மாதிரி வச்சு விசிறிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் உங்களுக்கு கங்கு வந்து ஃபயர் ஆகும். நம்ம வந்து இதில் வந்து ஏர் மோட்டார் ஃபிட் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கீழேருந்து ஏர் வந்து ஃபார்ம் பண்ணி கீழே தள்ளுறப்போ அந்த காற்றுனால உங்களுக்கு அந்த கறிக்கொட்டை நல்லா உங்களுக்கு ஃபயர் ஆயிரும். உங்களுக்கு விசிறி தேவையில்லை. மோட்ரு வந்து நம்ம டிசி மோட்ரு தான் போட்டிருக்கோம். அதனால் சாக்கடிக்கும் அப்படின்ற தேவையில்லை. ரெண்டாவது கரண்ட் அதிகமாகணும் யோசிக்க தேவையில்லை. இது 12 வோல்ட்டு தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். மோட்ரு வந்து 12 வோல்ட்டு தான். 4000 ஆர்பிஎம் ஸ்பீடில் சுற்றும். உங்களுக்கு டீ பிளேட்டை விட உங்களுக்கு 3 மடங்கு உங்களுக்கு பவர் கம்மியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா டீ பிளேட்டை வந்து 40 வாட்ஸ் தான், இது 12 வோல்ட்டு தான். அதனால் பவர் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆர்பிஎம் வந்து 4000 ஆர்பிஎங்கிறப்போ உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். நம்ம இது யூஸ் பண்ணுற வீடியோ ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கோம். நம்ம வீட்டில் இதை யூஸ் பண்ண வீடியோ தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். அது எந்தளவுக்கு ஃபயர் ஆகிறது, எந்தளவுக்கு ஆப்ரேட் ஆகுங்கிறது உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயிலாகவே நம்ம போடுறோம். அடுப்பு மட்டும் போடாமல் அதை யூஸ் பண்ணுற வீடியோவே நம்ம அதில் போட்டிருக்கோம். இதில் ஏன்னா இப்போ நார்மலாக வந்து கடையில் யூஸ் பண்ணுறவங்க ரெகுலராக உங்களுக்கு வந்து எப்படி பற்ற வைக்கணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும் டக்குன்னு தெரியும். நம்ம வீட்டிலங்கிறப்போ உங்களுக்கு ஃபயர் உடனே ஆகாது. புகை ஏன்னா கறிங்கிறப்போ புகை அதிகமாக புகை வரப்போ உங்களுக்கு லேட் ஆகும். இப்படி மோட்ரு போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறது ஸ்பீடு கிடைக்கும். நீங்கள் எங்கேயாவது நீங்கள் ஷாப்பிங் போனால் கூட நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் சமைச்சிக்கலாம். நீங்கள் மொபைலில் போடக்கூடிய அந்த பவர் பேங்க்லேயே வந்து உங்களுக்கு 12 வோல்ட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த மோட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் கரண்ட் இருந்தால் தான் போடணும் தேவையில்லை. நீங்கள் பேட்டரியிலையோ சோலாரில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மோட்டரை. நம்மள்ட்ட பார்பிக் ஸ்டவ் வந்து 750 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது டொமஸ்டிக்கு. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்போ கடைக்கு அப்படின்னா நம்ம 3000 வந்து ஸ்டார்டிங் இருக்குது பார்பிக் அடுப்பு. நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த அடுப்பு வந்து பார்த்திங்கனாக்கா 4000 ரூபா வருது மோட்டரோட. 5 ஸ்டிக்கு, எஸ்எஸ் ஸ்டிக்கு 5 ஸ்டிக்கு, ஏர் மோட்ரு. அடுப்பு வந்து 15க்கு 12 வச்சுருக்கோம். உயரம் 15 இன்ச்சு ஹெவியாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட காஸ்ட் வந்து 4000 ரூபா வருது. இல்லை லோ பட்ஜெட் வேணால் நம்மள்ட்ட அடுப்பு ஸ்டார்டிங் வந்து 750 இருக்குது. நம்ம இது இல்லாமல் நம்ம ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். டொமஸ்டிக் கமர்ஷியல் ரெண்டுமே ரெடி பண்ணுறோம். சமையல் அடுப்பு, விறகு அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். புரோட்டா அடுப்பு, கேஸ் அடுப்பு. நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து நம்மள்ட்ட 1500 ரூபாலேருந்து இருக்குது ஸ்டார்டிங் இருக்குது. டபுள் அடுப்பு வந்து 2200 இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம அடுப்பு ரெடி பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இனி கேஸ் செலவே இல்லை, விறகின் செலவும் குறைவு. மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில். ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள், சைனீஸ் கபாப், தந்தூரி அடுப்புகள், செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம். தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும். உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் ஸ்டவ் மற்றும் வுட் ஸ்டவ் மேனுஃபேக்சரர், திருச்சி.